துரைபாண்டியன் சார் வணக்கம். பார்த்துட்ருக்கிறீங்க என்ன நடக்குதுன்ட்டு. சார், டிஎம்கே நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்னும் எங்களுக்கு அந்த வரைவு பில் எதுவும் எங்கள் கைக்கு வரல, பார்க்கல. நாங்கள் முன்வைத்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆதரிப்போம் அப்படின்ட்டு ஆர்எஸ் பாரதியும், பில்லை பார்த்த பிறகேதான் முடிவெடுக்க முடியும் என்று திருச்சி சிவாவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சார், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவினுடைய அந்த நிலைப்பாட்டில் லேசான மாற்றங்கள் ஏதாவது தென்படுகிறதா சார்? எனக்கு ஆர்எஸ் பாரதி சொல்கிறது, டிஆர் பாலு சொல்கிறது, திருச்சி சிவா சொல்கிறது, இது மூணுலேயும் இருக்கிற நம்பிக்கையை விட திரு மு.க. ஸ்டாலின் பேசின வார்த்தையில் சில நம்பிக்கைகள் இருக்கிறது. என்ன சார்? அவர் என்ன சொன்னார்னா, டீலிமிட்டேஷன் மசோதா எந்த வடிவத்தில் வந்தாலும் அது தென் மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிரானது அப்படின்னு அதனை திமுக எதிர்க்கும்னு சொல்லியிருக்கார் முன்னாடி. இப்போ இவங்க பேசியிருக்கிறதுக்கு அதிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிற மாதிரி தோற்றம் அளிக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது அந்த மசோதா வருகிற பொழுது திமுக என்ன நிலை எடுக்க போகிறது என்பதை பொறுத்து நாம் பேச வேண்டி இருக்கும். ஆனால் ஒரு ஊசலாட்டம் ஆரம்பித்து விட்டதோ என்ற சந்தேகம் வருகிறது. ஓகே, அதாவது முன்னாடி இருந்த வேகமும் இப்பொழுது இருக்கிற வேகமும் ஏதோ கொஞ்சம் வித்தியாசப்படுவது போல் தோன்றுகிறது. ஓகே, அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் பில் எரிச்சதெல்லாம் அப்போ எரிப்பேன்னு சொன்னாங்க. இல்லை, எரிச்சார். அது தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் ஒரு இடத்துல போய் பேச பிரச்சாரத்தின் பொழுது ஒரு இடத்துல எரிச்சார். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சட்டப்படி பார்த்தா ஆர்டிகல் 368 படி டீலிமிட்டேஷன் பில் பாஸ் பண்ணோன்னா 2/3 மெஜாரிட்டி பாராளுமன்றத்துக்கு தேவை. சரி, அதுக்கு 362 பேர் வேணும். சரி, இந்த 362 பேர் எங்கேருந்து வருவார்கள்னு ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, பாஜக அதனுடைய ஆதரவு கட்சிகள் 312 பேர் வச்சுருக்காங்க. அந்த 312 பேர் இல்லாமல் இப்போ இது என்ன டிஎம்சிஏ இன்றைக்கி மம்தா பானர்ஜி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதுக்கப்புறம் ஓடி போன கட்சின்னு ஒரு இடத்தையும் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 20 பேர். அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே கட்சியிலேருந்து 26 பேர், 26 பேர். ஸோ 316 ப்ளஸ் 26 கேட்டோம்னா 352 வந்துடும் வச்சுங்க. 352 ப்ளஸ் திமுக ஒரு வேளை வாக்களித்தால், திமுக எவ்வளோ சார்? 22 திமுக வாக்களித்தால் அது அப்பவும் வராது. அதில் சில டாக்டிக்ஸ்லாம் இருக்குது, அந்த நடைமுறையில் சில தந்திரங்கள்லாம் இருக்கிறது. இப்போ விஜய் மேலே கூட நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தும்போது திமுக வெளிநடப்பு செய்தது. அப்போ வெளிநடப்பு செஞ்சாங்கன்னா அது இது கணக்கில் வராது. அப்போ இருக்கிறவங்களில் 2/3 எவ்வளவுன்னு கணக்கு போட்டு அதை முடிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு என்னமோ திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ அந்த அளவுக்கு போகுமாங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. எனக்கு இன்னும் திராவிட இயக்கத்தில் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் டீலிமிட்டேஷனில் அதாவது மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம், அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் என்று சொன்னால் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையுது சார். சார், அதாவது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் 7.2. நீங்கள் சொல்லக்கூடிய கணக்கின்படி 850 உறுப்பினர்களாக அவையினுடைய எண்ணிக்கையை நீங்கள் மாற்றும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டினுடைய கணக்கில் அது 5.8 மாறுகிறது, குறைகிறது. ஆமாம், 7.2லேருந்து 5.8% மாறுது. அப்படிங்கிறது தான் எதிர்ப்புக்கான காரணம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ அதே 7.2% வர அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன முடிவை எடுக்கணும்? இல்லை, அதில் நான் இது திமுக என்ன முடிவு எடுக்கிறங்கிறத விட இன்னொரு ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, ஜனநாயகத்தில் இருக்கிற கேள்வி, பாராளுமன்றத்தில் 543 பேர் இருக்கிற பொழுது அந்த 543 பேர் இருக்கையில் ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பேசுவதற்கு அனுமதிக்கப்படுகிற நேரம் எத்தனை நிமிடங்கள்? ஓகே, நல்லா நீங்கள் கவனத்தில் எடுத்துங்க. 850 பேராக மாறினா அது பாராளுமன்றமாக சந்தை கிடையா? அதை நீ முடிவு பண்ணி ஆகணும். அது 850 பேராக மாறிட்டின்னு வச்சுங்க, நான் பாராளுமன்றத்தில் எனக்கு எத்தனை நிமிஷம் பேச கிடைக்கும்? இப்போவே பாராளுமன்றம் சரியாக கூடுறதே இல்லை. சரியா பாராளுமன்றம் இப்போ வெறும் நம்ம 850ன்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது, ஜனநாயகத்துக்கான ஒரு ஆபத்து இருக்குது. எப்படின்னா, அண்ணா சொன்ன வார்த்தைக்கு இப்போ தான் முழு அர்த்தமே வரும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. வடக்கில் இருக்கிற மாநிலங்கள் பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இவங்க மட்டுமே
கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாறிய சூழல் 43% மாறுறாங்க. 37% இருக்கிற அவரோட எண்ணிக்கை 43 மாறுகிறது. அதாவது நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 200 இருக்கிறது 367 மாறுகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. அப்படி ஒரு ஆபத்து வந்ததுன்னு வச்சுங்களேன், தென் மாநிலங்களின் உரிமைகளை பற்றி மத்தியில் ஆளுகிற அரசாங்கம் கவலைப்படாமல் என்ன வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு போக்கு இருக்கிறது. இதன் மூலமாக அது வந்து தென் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய துரோகத்தையும் விளைக்க முடியும். ஜனநாயக மாண்பு என்பது சீர்குலைக்கப்படும். அதாவது ஒரு பக்கத்தோட நியாயம் மட்டும் தான் கேட்கப்படும். அப்ப தென் மாநிலங்களோட ஒரு பிரச்சனை என்றால் அதை கேட்பதற்கு ஆள் தேவை இல்லாமல் போய்விடுவார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் நினைப்பதை செய்து கொள்ளலாம். ஆட்சியாளர்கள் என்ன நினைத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு, குறிப்பாக இந்தி பேசுகிற மாநிலங்களில் பாஜக அந்த இந்தி பேசுகிற மாநிலங்களை பயன்படுத்தி தென் மாநிலங்களை ஒடுக்குகிற தன்மை வரலாம். ஒருவேளை இந்த மசோதா நிறைவேறிவிட்டால் என்ன ஆபத்து வரும்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் விரைவில் வந்துவிடும். நல்லா கவனிச்சுங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கான வழியை இந்த மசோதாவின் மூலமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். அப்படி நடந்தால் என்ன நடக்குங்கிறத கற்பனை பண்ணி வர. இது ஜனநாயக நாடாக இருக்காது. ஒரு பாசிசத்தை நோக்கிய, ஒரு ஜனாதிபதி ஆட்சியை நோக்கிய ஒரு அரசாங்கமாக இது மாறுவதற்கான ஆபத்து இருக்கிறது என்ற பயமும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சாதாரண மனிதருடைய கோரிக்கை, இன்னைக்கு நீங்கள் நாடாளுமன்றத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாடாளுமன்றம் கூடிச்சு, உள்ளேயும் போராட்டம் நடக்கிறது, வெளியிலையும் போராட்டம் நடக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சியின் மூலமாக அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். போராட்டம் நடத்துவது இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை 19(1)(a)(1) படி நான் போராட்டம் நடத்த எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் போராட்டம் நடத்தியவர்களை எப்படி அவர்கள் கையாண்டார்கள்? இவர்களால் இந்த ஆட்சிக்கு ஒரு பேராபத்து வரப்போவதில்லை உடனே. ஆனாலும் அந்த மாணவர்களை, இளைஞர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, தடியை வச்சு அடிக்கிறாங்க. பெண்களை ஆண் போலீஸ் அடிக்கிற காட்சியெல்லாம் அதில் இருக்கிறது. அடித்தது மட்டும் இல்லாமல் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்படுகிறது. அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வடக்கு கேட்டு, அதாவது வடக்கு பக்கம் இருக்கிற பெரிய கதவையும் சாத்திட்டாங்க, தெற்கு பக்கம் இருக்கிற கதவையும் சாத்திட்டாங்க. அந்த போட்டு பூட்டிட்டு துப்பாக்கி வச்சே பார்த்துட்டு இருக்காங்க. யாராவது அங்கிட்ட ஓடி ஏறி குதிக்கிறானான்னு பார்த்து சுடுறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை இருக்கிற பொழுது இவர்கள் கையில் இன்னும் மேலும் அதிகாரம் குவிந்தால் இந்திய நாட்டுடைய ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகும் என்பது என்னுடைய கருத்து.